எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். சிறைப்பட்டு போகும்போது சாமான்களை கொண்டு போவது போல் என் சாமான்களை பகற்காலத்திலே வெளியே வைத்தேன். சாயங்காலத்திலோ கையினால் சுவரிலே தோரமிட்டு மாலை மயங்கும் வேளையில அவைகளை வெளியே கொண்டு போய் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவைகளை தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போனேன். விடியற் காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, கலக வீட்டாராகிய இஸ்ரவேல் வம்சத்தார் உன்னை பார்த்து நீ செய்கிறது என்னவென்று உன்னை கேட்டார்கள் அல்லவா? இது எருசலேமில் இருக்கிற அதிபதியின் மேலும் அதன் நடுவில் இருக்கிற இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரின் மேலும் சுமரும் பாரம் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களிடத்தில் சொல்லு. சாயங்காலம் சுவரை ஓட்ட போட்டு வெளியே போக சொல்லிட்டார். எல்லா ஜாமானையும் ஒரு பிரயாணத்துக்கு ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஒரு அகதிகளாக நாட்டை விட்டே கொண்டு போகப்படுற மாதிரி ஜாமானெல்லாம் பேக் பண்ணி கொண்டு போக சொல்லிட்டார். எதுக்குன்னு சொல்லலை. நான் தான் சொல்லியிருப்பேன், ரைட் ஆண்டவரே, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன், நான் உங்களை 100க்கு 100 நம்புகிறேன். ஆனால் நான் கொண்டு போகும்போது கேட்பான்ல, பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான்ல, எதுக்கு செவுத்துல ஓட்ட போடுறீங்க, எதுக்கு, சரி அதை கூட விடுங்க, ஏன் நீங்கள் பேக் பண்ணி ஜாமானெல்லாம் பேக் பண்ணிட்டு போகிறீங்களா, வீடை காலி பண்ணி போகிற மாதிரி போகிறீங்களா, எங்கே போகிறீங்க, ஏன் போகிறீங்க, எங்கே போகிறீங்கன்னு சொல்ல தெரியணும்ல. வீடை காலி பண்ணிட்டு போகிறேன், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, இல்லை வேற ஊருக்கு நான் ஊழியத்துக்கு போகிறேன், ஏதாவது சொல்ல தெரியணும்ல. இல்லை ஆபிரகாமுக்கு சொன்ன மாதிரி உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போகணும் எனக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன மாதிரி ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஏதாவது சொல்லணும்ல, சொல்ல தெரியணும்ல, என்ன சொல்றது? ஒண்ணுமே கேட்கல. எசேக்கியேலுக்காக நான் துதிக்கிறேன். கேட்டிருப்பாங்க, ஆனா என்ன சொன்னாலும் அமைதியா இருந்திருக்கலாம், இல்லை ஆண்டவர் சொன்னார்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் சொன்னார்னு சொன்னா சிரிச்சிருப்பான். ஆண்டவர் இப்படிலாம் சொல்லுவார் ஐயா, எங்க போறேன் எதுக்கு போறேன்னு தெரியாம இப்படி வீட்டையே காலி பண்ற மாதிரி ஜாமானெல்லாம் கட்ட சொல்லுவானாயா ஆண்டவர், செவுத்துல ஓட்ட போட சொல்லுவாராயா ஆண்டவர், என்னையா எதுக்கெடுத்தாலும் கர்த்தர் சொன்னார்னு சொல்றீங்க கேட்பான். நானே கூட கேட்பேன், எப்படி கர்த்தர் சொல்லியிருப்பாரு, எனக்கே கூட தோணியிருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் காலையில தான் அதுக்கு பதில் சொல்றாரு. விடியற காலத்துல தான் அவர் அதுக்கான 8ஆம் வசனம் சொல்கிறது, விடியற காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. 7ஆம் வசனத்துல படிக்கிறோம், சாயங்காலத்தில் நான் புறப்பட்டு போனேன். விடிய காலத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்கிறது என்ன என்று உன்னை கேட்டார்கள் அல்லவா. கேட்டது சாயங்காலத்துல 9ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ செய்கிறது என்ன என்று உன்னை கேட்டார்கள் அல்லவா. வரவும் போறவங்களாம் கேட்க. ஏன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசி, ஃபேமஸ் ஃபிகர். எசேக்கியேல் எல்லாருக்கும் தெரியும். போற வரவங்களாம் கேட்கான், என்ன தீர்க்கதரிசி யாரே, எங்க கிளம்பிட்டீங்க? பதிலே இல்லை, பேசலை, தெரியாதுன்னு சொல்லியிருப்பான், கர்த்தர் சொன்னார்னு சொல்லியிருப்பான், சிரிச்சிருப்பாங்க, தலையில் அடிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆண்டவர் விடிய காலையில் சொல்கிறாரு, சாயங்காலத்தில் எல்லாம் கேட்டாங்களப்பா எங்கே போகிறேன்னு. இது இதே மாதிரி தான் இந்த இஸ்ரவேலினுடைய அதிபதி இந்த நாட்டை விட்டு போவான். நான் அதை குறித்து நான் ஏற்கனவே விரிவாக பேசியிருக்கிறேன், அந்த சம்பவத்தை பற்றி, அந்த ராஜாவை பற்றி. பாபிலோன் ராஜா படையெடுத்து வந்து யூதாவை தோற்கடித்து அந்த நாட்டு அரசனை கைது பண்ணி கொண்டு போயிட்டான். அதுக்கு பதிலா அந்த ராஜாவினுடைய சித்தப்பாவை ஒரு பொம்மை ராஜாவா உட்கார வச்சுட்டு போயிட்டான். பின்னாட்களில் அந்த பொம்மை ராஜாவும் கலகம் பண்ணான். இந்த வசனத்தெல்லாம் எடுத்து வாசித்தா அது நேரம் இருக்காது. அவனையும் அந்த பொம்மை ராஜாவும் பிற்காலத்திலே அவன் கலகம் பண்ணினதுனால அவன் கைது பண்ணப்பட்டு எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அவன் கண்கள் பார்வையை இழந்து கண் பார்வை இழந்தவனாய் சிறையில் இறந்து போனான் என்று நம்ம நாளாகம புஸ்தகத்தில் படிக்கிறோம். ஏற்கனவே ஒரு தியானத்தில் அதை நான் விரிவாக பேசியிருக்கிறேன். இதற்கு ஒரு அடையாளம் தான் இது. இதே மாதிரி தான் அதிபதி கொண்டு போகப்படுவான். இப்போ அது விஷயம். ஆனால் நம்முடைய செய்தி என்ன?
சாயங்காலம் கேட்ட கேள்விக்கு விடிய காலையில ஆண்டவர் பதில் சொல்றார். இந்த கேள்வியை மோசே கேட்டான். மோசேயை போய் 80 வயசுல கூப்பிடுறாரு, ஊழியத்துக்கு வாப்பா. மோசே சொல்றான், உன்னை கூப்பிட்ட ஆண்டவருடைய பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்வேன்? அப்பதான் சொல்றாரு, இருக்கிறவராய் இருக்கிறேன்னு சொல்லுப்பா. ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவன்னு சொன்னா எவனை நம்ப மாட்டான். இருக்கிறவராய் இருக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு ஒரு புது பேரை சொல்றாரு. ஒன்னொன்னா சொல்றான். என்ன கேட்டா நான் என்ன நம்ப மாட்டானுல. அதப்படி உங்ககிட்ட கடவுள் பேசியிருப்பாருன்னு கேட்பானுங்களே. அப்ப நான் என்ன சொல்றது? சரி, உனக்கு ஒரு அடையாளத்தை தானே, நீ கோலை கீழே போட்டினா பாம்பா மாறிடும். அவன் கேட்கிற அத்தனை கேள்விக்கும் பதில் சொல்றி தான் கடைசியில தான் கிளம்பி போறான். இப்படி கேட்பானே, அப்படி கேட்பானே, அதுக்கு எல்லாம் ஆண்டவர் பதில் சொல்றாரு. அதுக்கான ஒரு ஏற்பாடை செஞ்சு கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு தான் மோசே புறப்பட்டு போனா. ஆனா எசேக்கியலுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இவன் ஆபிரகாம் கூட சேர்ந்தவன். ஆபிரகாம் ஏதாவது கேட்டானா? ஏன் மோசேயே விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்லாம ஆபிரகாம் புதிய ஏற்பாடு விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்கிறது எந்த கேள்வியும் கேட்கல. உன் தகப்பன் வீட்டையும் உன்னுடைய நாட்டையும் விட்டு போன்னு சொன்ன உடனே எங்க போறேன்னு கூட தெரியாம புறப்பட்டுட்டான். குடும்பத்தோட எல்லா காரியங்களையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டுட்டான். அதனாலதான் அவனை விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்லுகிறது. எசேக்கியலையும் இவன் ஆபிரகாமினுடைய பேரன் ஒண்ணுமே கேட்கல. விடிய காலில் கூட இவன் கேட்கல. ஆண்டவரே, சாயங்காலம் எல்லாம் கேட்டாயா, எனக்கு பதில் தெரில, எனக்கு மட்டுமாவது சொல்லுங்க. கேட்கல. ஆண்டவருடைய வார்த்தையே ஆண்டவரே வந்து சொல்றாரு. இந்த சாயங்காலம் எல்லாரும் கேட்டாங்களப்பா, எங்க போறேன்னு. நீ எங்க போறேன்னு உனக்கு சொல்றேன். இது ஒரு அடையாளம். இந்த நாட்டின் அதிபதிக்கு இப்படிதான் நடக்க போகிறது. இது ஒரு கண்மூடித்தனமான விசுவாசத்தின் ஒரு உதாரணம். எதுக்குன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, மற்றவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றபடி நான் செய்வேன். ஆண்டவரை குருட்டுத்தனமா நம்புவேன், குருட்டுத்தனமா கீழ்ப்படிவேன். இது ஒரு பெரிய விசுவாசம். அதனாலதான் இது ஒரு ஆபிரகாமின் விசுவாசம். எசேக்கியேலுடைய விசுவாசம் ஒரு ஆபிரகாமின் விசுவாசத்தை போன்றது. இது ஒரு உன்னதமான விசுவாசம். இந்த விசுவாசத்துக்கு நம்ம ஒரு படி மேல போகணும். மோசே மாதிரி இருக்கிற விசுவாசம் தப்பு கிடையாது. அதை நான் தப்பு பாவம்லாம் சொல்ல மாட்டேன். ஆரம்பத்தில் அப்படிதான் இருப்போம். ஏன், எதுக்கு, என்ன பதில் சொல்ல, அதுக்கு என்ன பண்ண, இதுக்கு என்ன பண்ண, எல்லா கேள்வியும் கேட்டு பதில் வாங்கிட்டு தான் போவோம். அதை செய்வோம். அது மோசேயினுடைய விசுவாசம். ஆனா நம்ம மோசேயின் விசுவாசத்திலிருந்து ஆபிரகாமினுடைய விசுவாசத்திற்கு முன்னேற வேண்டும், வளர வேண்டும். அதுவே நமக்கு ஆசீர்வாதம். ஆமென்.